நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.23 பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் a மைனஸ் b வெட்டு a மைனஸ் c என்பதை சரிபார்க்க. நமக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், LHS எடுக்குமா, முதல்ல பி சேர்ப்பு சியை ஷேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பி சேர்ப்பு சி இருக்கா, பார்த்தீங்கன்னா இங்கே ஏவிலேருந்து இந்த பி சேர்ப்பு சி மைனஸ் கொடுத்துருக்காங்களா, லெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி. இப்போது ஏ மைனஸ் பின்னா பிஏ ஏவிலேருந்து லெஸ் பண்ணிடணும். அடுத்து ஏ மைனஸ் சின்னும் போது இந்த ஏவிலேருந்து சியை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராயிங் பாருங்க வெட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து ஷேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டும் சமமாக வந்ததுன்னா ஈக்குவல் அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நிரூபிக்க வேண்டியவன்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு LHS. சரிங்களா? இப்போது LHSல ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ பி சேர்ப்பு சின்னு என்ன பண்ணுவோம், பியையும் சியையும் சேர்க்கணும். சரிங்களா? சேர்த்துடலாமா? பாருங்க, நீட்டாக ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க. ஷேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த எந்த ரவுண்டுக்கு ஷேட் பண்ணுறீங்க அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏபிசி நீங்கள் ஏபிசி மாறி எடுத்தாலும் சரி அதை ஷேட் பண்ணுறது கரெக்டாக பிக்கும் சிக்கும் மட்டும்தான் பண்ணணும். ஏபிசின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலன்னா வெண்பாடத்தில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இப்போது பியையும் சியையும் ஷேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இப்போ ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. அப்போது ஏவிலிருந்து இந்த பி சேர்ப்பு சியை கழிச்சிடணும். சரிங்களா? இது பி எடுப்போம், இது சி எடுப்போம். இப்போ ஏன்ற வட்டம் இதுவோ அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்க இந்த பி சேர்ப்பு சியை கழிச்சிடணும். சரிங்களா? அப்போது கழிக்கும் போது நமக்கு என்ன வரும், இந்த வட்டம் இந்த ஃபுல்லாக நம்ம கழிச்சிருவோமா, இப்போ உள்ள இந்த ஏ மட்டும் வரும். ஏன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது நமக்கு ஏ, இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற இந்த பி, இது சி. சரிங்க? இது பிக்கும் சிக்கும் சேர்ந்தது. இந்த பியையும் சியையும் என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணும். கழிச்சிட்டு நமக்கு ஏ மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் RHS. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த சின்ற வெண்படுத்து அட்டத்தை எடுத்துக்க வேண்டாம், இந்த ஏபியை மட்டும் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும், இந்த ஏ இருக்குது, இதிலேருந்து இந்த பியை கழிக்கணும். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் பி. இந்த பிஏ ஏவிலேருந்து ஃபுல்லாகவே கழிச்சிடணும். ஏன்னா பிஏ நம்ம கழிக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பின்ற ஃபுல்லாக கழிச்சிட்டா மீது நமக்கு என்ன வரும், இந்த ஏன்ற வட்டம் மட்டும் வரும். அப்போது இந்த ஏன்றதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. இந்த இடத்துல நம்ம கீழே இருக்கிற சியை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏபியை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ ஏபி, இப்போது பிஏ பாருங்க ஏ மைனஸ் பியா, பிஏ ஏவிலேருந்து ஃபுல்லாக கழிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் சி. இப்போ ஏ மைனஸ் சி அப்படின்னா பி எடுத்துக்க வேண்டாம், ஏவி சியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஏவிலேருந்து சியை ஃபுல்லாக கழிக்கணும். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் சி. இந்த ஃபுல்லாக இந்த பியை எடுத்துக்காமல் இந்த சியை ஃபுல்லாக விட்டுடணும். விட்டுட்டு மீதி இருக்க அந்த ஏ ரெண்டை மட்டும் ஷேட் பண்ணிக்கலாமா. அப்போ என்ன வரும், இந்த டேர்ம் மட்டும் நமக்கு வரும். சரிங்களா? ஷேட் பண்ண கரெக்டாக கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சேர்ப்பா வெட்டா மைனஸா, இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க உண்மையில அந்த ரெண்டு வளையத்துக்கு மட்டும் பாருங்கள். இப்போ சியை நம்ம டச்சே பண்ண கிடையாது, ஏவுக்கு மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் சியையும் வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வெட்டுன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது. இப்போது இந்த படத்தையும் பாருங்கள், ரெண்டில் இது பொதுவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஷேட் பண்ணலை, இங்கே பண்ணியிருக்கு, இங்கே பண்ணியிருக்கு, இங்கே பண்ணலை. ஆனால் இந்த ரெண்டு இடமும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன வரும், இந்த இடம் மட்டும்தான் நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ இதை மட்டும் நாம் ஷேட் பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா? கரெக்டாக வந்து நீட்டாக ஸ்கேல் வச்சு பென்சிலில் பண்ணிக்கோங்க. சேர்ப்புனா சேர்க்கணும், வெட்டுனா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ நமக்கு LHSம் RHSம் சமமாக இருக்கா.
அப்போது ரெண்டும் சமமாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? therefore LHS ஈக்குவல் RHS. இங்கேயும் சேம் பாருங்கள், நமக்கு இந்த படமும் இதுக்கு முன்ன படம் பார்த்தீங்களா LHS, இந்த படமும் ஒரே போல தான் இருக்குது. இப்போ LHS ஈக்குவல் RHS. இப்போ என்ன வரும்? A மைனஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் A மைனஸ் B விட்டு A மைனஸ் C என சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா? என சரிபார்க்கப்பட்டது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா?